ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, அறிவின் அரசன் பாகம் 23 அத்தியாயம் 6 கிருஷ்ணரது தோற்றங்கள் செயல்கள் இவற்றின் அறிவு. அதன் தொடர்ச்சி. கிருஷ்ணரது பிறப்பு, அவரது தோற்றம், மறைவு இவை சூரியனின் தோற்றம் மறைவு இவற்றிற்கு உவமிக்கப்படுகின்றன. காலையில் கதிரவன் கிழக்கில் உதிப்பது போல தோன்றுகிறது, ஆனால் இது உண்மையல்ல. சூரியன் உதிப்பதும் இல்லை, மறைவதும் இல்லை. அது தன் நிலையிலேயே உள்ளது உள்ளபடியே இருக்கிறது. உதயமும் மறைவும் எல்லாம் பூமி சுழல்வதாலேயே ஏற்படுகிறது. அதுபோலவே வேத நூற்களில் இறைவனது தோற்றம் மறைவு இவற்றிற்கான கால குறிப்புகள் உள்ளன. கிருஷ்ணரது தோற்றமும் கதிரவனின் உதயம் போன்றதே. சூரிய உதயமும் மறைவும் ஒவ்வொரு கணமும் தோன்றுகின்றன. பூமியின் ஏதோ ஒரு பகுதியில் சூரிய உதயத்தையோ மறைவையோ மக்கள் கண்டு கொண்டிருக்கின்றனர். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கிருஷ்ணர் பிறந்து பிறகு அவர் இல்லாமல் போய்விடுகிறார் என்பதல்ல. எப்போதுமே எங்கோ ஓரிடத்தில் அவர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் வந்து போவதை போல தோன்றுகிறார். பற்பல அண்டங்களிலும் கிருஷ்ணர் தோன்றி மறைகிறார். இந்த ஒரு அண்டத்தை பற்றிய அனுபவம் மட்டுமே நமக்கு இருக்கிறது. ஆனால் பரமபுருஷரான பகவானின் எல்லையற்ற படைப்பு தோற்றங்களின் ஒரு சிறு அங்கமே இந்த அண்டம் என்று வேத நூல்களிலிருந்து நாம் அறிய முடிகிறது. கிருஷ்ணர் பரமபுருஷராயும் பிறப்பற்றவராயும் மாற்றமற்றவராயும் இருந்தும் கூட தனது உண்மையான தெய்வீக இயற்கையில் அவர் தோன்றுகிறார். பிரகிருதி என்ற சொல்லுக்கு இயற்கை என்று பொருள். பகவத்கீதையின் 7ஆம் அத்தியாயத்தில் இயற்கையின் பற்பல விதங்கள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. 3 ஆதார விதங்களாக இவை பிரிக்கப்பட்டுள்ளன. புற இயற்கை, அக இயற்கை, இடை இயற்கை என்பன அவை. புற இயற்கை என்பது இந்த ஜட உலகின் தோற்றம். இது ஜட இயற்கை அல்லது அபரா என்ற பெயரில் பகவத்கீதையின் 7ஆம் அத்தியாயத்தில் விளக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணர் தோன்றுகையில் உயர் இயற்கையை ஏற்கிறார். பிரகிருதிம் ஸ்வாம், கீழ் ஜட இயற்கையை அல்ல. சில சமயம் ஒரு நாட்டின் தலைவன் சிறைச்சாலையை மேற்பார்வையிடவும் சிறை கைதிகளை காணவும் சிறைக்கு செல்லலாம். நாட்டு தலைவரும் சிறைக்கு வந்திருக்கிறார், நம்மை போலவே அவரும் சிறை கைதிதான் என குற்றவாளிகள் எண்ணினால் அது அறிவின்மை ஆகும். முன்பே சுட்டிக்காட்டியபடி கிருஷ்ணர் மனித உருவில் தோன்றும் போது அறிவற்றோரே தம்மை இகழ்கின்றனர் என்று ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகின்றார். பகவத்கீதை 9.11. பரமபுருஷரான கிருஷ்ணர் இங்கே எந்த நேரத்திலும் வரலாம். நாம் எதிர்த்து அவர் வரக்கூடாது என்று கூற முடியாது. அவர் பூரண சுதந்திரமுடையவர். தமது விருப்பப்படி தோன்றவும் மறையவும் அவரால் முடியும். நாட்டு தலைவர் சிறைச்சாலைக்கு விஜயம் செய்தால் அவர் அவ்வாறு தண்டிக்கப்பட்டிருக்கிறார் என நாம் எண்ணக்கூடாது. கிருஷ்ணர் ஒரு நோக்கத்துடனேயே வருகிறார். அந்த நோக்கம் இழிந்த கட்டுண்ட ஆத்மாக்களை மீட்பதே ஆகும். நாம் கிருஷ்ணரிடம் அன்பு காட்டுவதில்லை, ஆனால் அவர் நம்மிடம் பேரன்பு கொண்டவராய் இருக்கிறார். எல்லோரையும் தமது குழந்தைகளாகவே அவர் கொண்டிருக்கின்றார். சர்வயோனிஷு கௌந்தேய மூர்த்தய சம்பவந்தியா தாஷாம் பிரம்ம மஹத்யோனேர் அஹம் பீஜ பிரதபிதா. குந்தி மகனே, என்னாலேயே இந்த ஜட இயற்கையில் எல்லா உயிர் இனங்களின் பிறப்பும் சாத்தியமாக்கப்படுகின்றது என்பதையும் நானே விதையளிக்கும் தந்தையாயிருக்கிறேன் என்பதையும் அறிவாயாக. பகவத்கீதை 14.4. தந்தை மகனிடம் எப்பொழுதுமே பாசமுடையவராக இருக்கிறார். மகன் தந்தையை மறக்கலாம், ஆனால் தந்தை மகனை மறக்கவே முடியாது. பிறப்பு இறப்பு எனும் துன்பங்களிலிருந்து நம்மை காப்பதற்கான அவரது பேரன்பின் காரணமாகவே இந்த ஜட உலகிற்கு கிருஷ்ணர் வருகின்றார். எனது அன்பு குழந்தைகளே, துயரமிக்க இவ்வுலகில் ஏன் சீரழிந்து கொண்டிருக்கிறீர்கள்? என்னிடம் வாருங்கள், எல்லா பாதுகாப்பையும் நான் தருகிறேன் என்கிறார் கடவுள். நாம் பரமனின் பிள்ளைகள். எந்த துன்பமும் இன்றி உன்னதமான வாழ்வை எந்த ஐயமும் இன்றி நாம் அனுபவிக்கலாம். எனவே இயற்கையின் நியதிகளுக்கு கட்டுப்பட்டு நாம் வருவது போலவே கிருஷ்ணரும் இங்கே வருகிறார் என்று நாம் எண்ணக்கூடாது. அவதாரம் என்ற சமஸ்கிருத சொல்லுக்கே கீழிறங்கி வருபவர் என்றுதான் பொருள். ஆன்மீக உலகிலிருந்து ஜட உலகிற்குள் தமது சுய விருப்பத்தால் தோன்றுபவரே அவதாரம் என்றழைக்கப்படுபவர். கிருஷ்ணரே சில சமயம் தோன்றுகிறார், சில சமயம் தனது பிரதிநிதிகளை அனுப்புகிறார். உலகின் பெரு மதங்களான கிறிஸ்துவம், இந்து, புத்தம், இஸ்லாம் என்பன கடவுளின் நாட்டிலிருந்தும் ஒரு உயர் அதிகாரி கீழிறங்கி வருவதில் நம்புகின்றன. கிறிஸ்துவ மதத்தில் தாம் கடவுளின் குமாரர் என்றும் கட்டுண்ட ஆன்மாக்களை விடுவிப்பதற்காக கடவுளின் ராஜ்யத்திலிருந்து தாம் வந்ததாகவும் இயேசு கிறிஸ்து கூறினார்.
பகவத்கீதையை பின்பற்றுபவரான நாம் இதை உண்மை என்று ஏற்றுக்கொள்கிறோம். எனவே ஆதார நிலையில் கருத்து வேற்றுமை ஏதும் இல்லை. பண்பாடு, தட்பவெப்பநிலை, மக்கள் வேற்றுமை காரணமாக ஆழ்ந்த விவரங்களில் வேறுபாடுகள் இருக்கலாமே தவிர ஆதாரமான கொள்கை ஒன்றே. கடவுளும் அவரது பிரதிநிதிகளும் சிறைப்பட்ட ஆத்மாக்களை விடுவிக்க வருகின்றனர் என்பதே அது. யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம் யஹம். அறநெறிகளில் எப்போதெல்லாம் எங்கெல்லாம் இழிவு ஏற்படுகின்றதோ பரதகுல தோன்றலே, அதர்மத்தின் ஆதிக்கம் உயரும் அந்நேரங்களில் நான் தோன்றுகிறேன். பகவத்கீதை 4.7 கிருஷ்ணர் இவ்வாறு கூறுகிறார். ஹரே கிருஷ்ணா. இதுடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.